கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே மர்ம பொருள் வெடித்ததில் 5 சிறுவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், கடலூரில் மர்ம பொருள் வெடித்ததில் 5 சிறுவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த முழு விவரம் என்ன? வணக்கம் அபிராமி. அதாவது பண்ருட்டி அடுத்த காடாம்புலியூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா சமத்துவபுரத்தினுடைய அந்த மாற்று குடியிருப்பு பகுதியில் வந்துட்டு ஒரு மர்ம பொருள் வெடித்து 5 சிறுவர்கள் பலத்த காயங்களுடன் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதாவது கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த காடாம்புலியூரில் சமத்துவபுரம் குடியிருப்புகள் கட்டி அங்கே பொதுமக்கள் குடியிருந்து வராங்க. இந்த நிலையில் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா அந்த சமத்துவபுரத்தினுடைய டி பிளாக் பகுதியில் அந்த குடியிருப்பு பகுதியில் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்ல ஒரு பிளாஸ்டிக் பைப்ல ஏதோ ஒரு மர்ம பொருள் இருந்திருக்கு. இந்த பொருளை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறுவன் அதை எடுத்து கீழே வீசி இருக்கிறாரு. அதாவது கோவிந்தராஜ் என்ற சிறுவன் அந்த பொருளை எடுத்து கீழே வீசி இருக்கிறாரு. அப்ப அந்த பொருள் பார்த்தோம்னா பலத்த சத்தத்தோட வெடிச்சு நெருப்பும் புகை மண்டலம் ஆயிருக்கு அந்த பகுதியில. இதுல பார்த்தோம்னா அந்த வெங்கடேஷ், முகேஷ், ராஜவேல், ராஜேஷ் உள்ளிட்ட 4 சிறுவர்களுக்கு கை, கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல பலத்த தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மர்ம பொருளை எடுத்து வீசின அந்த கோவிந்தராஜ் என்ற சிறுவனுக்கு பார்த்தோம்னா காது முழுவதுமாக கேட்காமல் உள்ள நிலையில இப்ப அந்த 5 பேரும் கடலூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து காடாம்புலியூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது ஆடி மாசத்துல பல்வேறு கோயில் திருவிழாக்களுக்கு வெடிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்களை யாரேனும் அந்த பைப்பில் அடைத்து வைத்திருந்தார்களா, அல்லது நாட்டு வெடிகுண்டு ஏதேனும் தயாரித்து அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்ததா என்ற பல்வேறு கோணங்கள், அதுவும் அந்த வெடிக்க அதிக அளவு சத்தத்துடன் அதிக அளவு நெருப்புடன் வெடிக்கக்கூடிய அந்த அளவு பொருள் அந்த குடியிருப்பு பகுதிகளில் எவ்வாறு வந்தது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல விசாரித்து வருகிறாங்க. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கூட நள்ளிரவிலிருந்து அந்த அப்பகுதியிலேயே இருந்து தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். அபிராமி.